அதாவது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல பல கிளைகள். இப்ப அதுல 10வது பகுதி, அதுக்கு பேரு விபூதி யோகம் அப்படின்னு சொன்னோம். இந்த விபூதி யோகத்தோட சில விஷயங்களை கோடிட்டு காட்டிட்டு வர்றது. அதுல இப்ப இதுக்கு முன்ன பேசின விவகாரம் தபசுங்கிறத பத்தி பேசணும். தபசுங்கிறதுக்கு சரியா வரணும்னாக்கா பஞ்ச பூதங்களை ஒழுங்குபடுத்தணும். உடம்புக்குள்ள இருக்கிறது கண், காது, மூக்கு, வாய், மலஜல சுத்திகரிக்கக்கூடிய ஓட்டைகள். இதுக்கெல்லாம் ஒரே எழுத்துல பேரு இந்திரிய ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் அப்படிங்கிற போது புலன் வழியே மனம் ஓடி புலன் இன்பங்களை அனுபவிக்காம இருக்கணும் அப்படிங்கிறது பொருள். இந்த நிலைக்கு மனதை கொண்டாடணும். அப்படி மனதை கொண்டாடுற போது அதுக்கு 2 மனசு. முதல் மனசு, 2வது மனசுன்னு சொன்னோம். இந்த முதல் மனசு பிரபஞ்சம், அதாவது உலகியலுக்குள்ளான காரியங்களை விரும்பும். குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, படிக்கிறது, உத்தியோகத்துக்கு போறது, கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, இந்த மாதிரி 7 நிலைகள். இந்த முதல் மனதை வேலை செய்ய விட்டு அந்த வேலைகளை முடிச்சுக்கும். 2வது மனதுக்கு வேலை இல்லை. 2வது மனம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தை தழுவி இருக்கிறது. 2வது மனம் திறக்கிற காலத்தில் முதல் மனம் சுத்திகரிக்கப்படுறது. அதுக்கு இடையில விழிப்புணர்ச்சிங்கிற முதல் சுவர் சொன்னோம். இதெல்லாம் கடந்து வந்த உடனே 2வது மனம் திறந்தால் அப்பவும் காமம் அப்படிங்கிற ஆசை வரும்னு சொன்னோம். இங்க காமம் அப்படிங்கிற வாசகத்துக்கு விகாரமான பொருள் எடுத்துக்க கூடாது, ஆசைன்னு பொருள் எடுத்துக்க. ஒரு பூவில் இருக்கக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் அது காமமாகும். ஒரு அழகான மரத்தை பார்க்கிற போது பார்த்தால் அது காமமாகும். எல்லா நேரத்திலையும் இந்த காமம் அப்படிங்கிற உணர்வு வரும். 2வது மனம் திறந்தா கூட இருக்குமா, அதை எப்படி ஒழிக்கலாம்னா பக்திங்கிற ஆயுதத்தினால ஒழிக்கலாம். அதுக்கு அடுத்தது கருணைன்னு ஒண்ணு வந்தா, இப்படி பலது தயை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த காமம் குறைய ஆரம்பிச்சு நல்ல தடுமாறி வழியில தாண்டி போடுறது. இதுக்கு மேல ஒரு படி அன்புங்கிற நிலைக்கு வந்தா இந்த காமம் அப்படிங்கிற ஆசைகள் விடுபட்டு அன்புங்கிறது ஒண்ணு வந்த உடனே அது கூட தொற்றிண்டு வர்றது ஆணவம். இந்த ஆணவம் 2 வகை உண்டு. ஒரு ஆணவம் மகா யோகிக்கு இருந்தால் நம்ம ஏன் வசிக்கிறோம்னு அந்த மகா யோகிக்கு தெரியும். அந்த மகா யோகி எதுக்கு வசிக்கிறான்னு கேட்டால், உயிரோட இருக்கிறான்னு கேட்டால், உலக மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு. அவரை தேடி வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கலாம், அருணகிரியார் எடுத்துக்கலாம், பட்டினத்தார் எடுத்துக்கலாம். சில காலங்கள் உலகத்திலிருந்து சில வேலைகள் செய்யறதுக்கு இருந்தாங்க. அது ஒரு வகையான ஆணவம், உலகத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு ஆணவம். இன்னும் ஒண்ணு, அந்த ஆணவத்தை எடுத்துட்டால் நேரா ஜீவசமாதிக்கு போயிடுவாங்க. இந்த உயிரோடு இருந்து என்னென்ன வேலைகள் செஞ்சாரோ சமாதிக்குள்ள இருந்துட்டே அந்த வேலைகள் தன் பக்தருக்கு செய்வார். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ராகவேந்திரா. இந்த 2 பாகத்துல எது சிறப்பானதுன்னு கேட்டா மனிதர்களோட இருக்கிறது தான். மனிதர்களோட மனிதனா இருக்கிறது தான் உச்சிதம். இந்த இடம் விளங்கலிங்களே அப்படின்னு கேட்டா, அதனால்தான் இறைவன் கூட மனித ரூபமா மனிதர்களோட அவதாரம் பண்ணி இருந்தார். ராமாவதாரம் அதுதான். உலகத்திலே சிறந்த இடம் எதுன்னு கேட்டா பூவுலகம்னார். பூவுலகத்துல சிறந்தவங்க யாருன்னு கேட்டா மானிடன் சொன்னார். அதனால 10 அவதாரம் யாரோட எடுத்துட்டாரு?
மனிதர்களோடைய தெய்வங்கள் இருக்க விருப்பப்படுது. எது? மனிதர்களுடைய தெய்வம் இருக்க விருப்பப்படுறது. அதனால மனிதன் அவ்வளவு சிறந்தவன். முதல் நிலை ஆணவம் வசத்தி, இரண்டாவது நிலை ஆணவம் அவன் சகஜ சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சு அந்த சமாதியில இருந்து முக்தி கொடுக்கறது, மக்களுக்கு நல்லது செய்யறது. ஆனா அவரை தெரியாதோ இல்லையோ, இப்ப நமக்கு ராகவேந்திர சுவாமி தெரியாது, இப்படித்தான் உருவம். ஏன் நமக்கு கிருஷ்ணனே தெரியாது, இப்படித்தான் உருவம் இருக்குன்னு சொல்றோம். இப்போ ஆணவத்துல ரெண்டு நிலை மகான்களுக்கு. ஒண்ணு, ஒரு ஆணவத்தினால நம்ம உயிரோடு இருக்கணும்னு மனம் நினைச்சு மக்களுக்கு நல்லது செய்யறது. இன்னொன்னு, இந்த ஆணவமே வேண்டாம், இதை தூக்கி எறிஞ்சுட்டா சமாதி வந்துடும் அப்படிங்கிறது. ஆனா இந்த ரெண்டு நிலையில எது வசதி? ஆணவம் அப்படிங்கறத ஒண்ணு வச்சுட்டு மக்களோட இருந்து மக்களுக்கு நல்லது செய்யறது, அது வசதி. அப்படித்தான் கிருஷ்ணன் அவதாரம், ராமன் அவதாரம். இங்கே உருவ வழிபாடு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சொல்ற யோகத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வர்றோம். உருவ வழிபாடு ஏன்? இப்ப நம்ம கிருஷ்ணன் இப்படித்தான் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிற போது மனம் அந்த பிம்பத்துல போய் நிற்கும். தெரிஞ்சுக்காத போது மனம் வியாபகமாய் நிற்கும். தெரிஞ்சுக்காத போது ஊருன்னா ஊரை நினைக்கும், தெருவன்னா தெருவை நினைக்கும், இத்தனாவது இடத்துல வீடுன்னா வீடை நினைக்கும். அந்த மையத்துக்கு மனம் போயிடும். போற வழியில ஒரு வெட்ட வெளின்னு சொன்னா மனம் எதை நினைக்கும்? வெட்ட வெளிக்குள்ள வீடு இருக்குதுன்னா எப்படி கண்டுபிடிக்கும்? அதனால மனம் உருவ வழிபாடு இல்லாத போனா வியாபகமாயிடும். உருவ வழிபாடு இல்லாத காலத்துல மனம் வியாபகமானா எதுலயாவது போய் காமக்ரோத லோபத்துல தழுவிக்கும். அந்த மாதிரி தழுவக்கூடாதுங்கிறதுனால உருவ வழிபாடு. முதல்ல மனம் ஒரு இடத்துல நிக்கிறது, அதுக்கப்புறம் மனம் தெளிஞ்சு உருவம் இல்லைங்கிற நிலைக்கு மீண்டும் அந்த வியாபகத்துக்கு வரும். அந்த வியாபகத்துல எந்த சூழ்நிலைக்கு போனாலும் இறைவன் தான் மன தோற்றத்துக்கு தெரியும். இதுக்கப்புறம் உருவ வழிபாடுக்கு மேல உள்ள பகுதி, உருவ வழிபாடுக்கு முன்னால உள்ள பகுதி வியாபகத்துக்கு வந்தா, வியாபகம்னா எல்லா இடம், மனம் எங்கெங்க அழுக்கு இருக்குதோ அதை பிடிச்சிக்கும். அதனாலதான் கட்டாயமா இந்துக்கள் உருவ வழிபாடை கொண்டாடுறாங்க. ஒரு பகுதிக்கு மேல உருவ வழிபாடு இல்லை. இப்ப இந்த சப்ஜெக்டை விட இந்த உணர்வு, அதாவது எந்த மாதிரி உணர்வுன்னா ஆணவம். இந்த ஆணவம் எப்ப வந்ததுன்னு சொல்லி இருக்கிறோம்? அன்பு தபசுல, இந்திரிய ஒழுக்கத்துல, கருணை தயையெல்லாம் வந்து அதுலயும் காமம் கலந்து வந்து, காமம் அப்படிங்கிற ஆசை, காமம்னா ஆசை கலந்து வந்தா கூட மனம் தெளிஞ்சு அன்பு வந்தா காமம் விலகுது. அப்ப அந்த காமம் விலகிட்டா கூட அன்போட என்ன இருக்குது? ஆணவம் இருக்குது. அந்த ஆணவம் ரெண்டு வகைங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் சொல்லணும். அப்ப கூட உருவ வழிபாடு தேவை. இந்த நிலைக்கு நீங்க வந்ததுக்கு யார் காரணம்? கிருஷ்ணன். இந்த நிலைக்கு நீங்க வந்ததுக்கு யார் காரணம்? கருமாரி. இந்த நிலைக்கு நீங்க வந்ததுக்கு யார் காரணம்? கந்த கோட்டத்து முருகன். இந்த நிலைக்கு நீ வந்தது யார் காரணம்? பெருமாள். இந்த நிலைக்கு வந்தது காரணம் பெருமாள் எல்லாம் கிடையாதுங்க, சீனிவாசன். அப்ப மனம் வியாபகத்தை கொண்டு ஒரு இடத்துல வருதுன்னு போறோம். அப்ப அன்பு இருந்தாத்தான் உருவம் உள்ள தெய்வத்தை வழிபட்டு உருவம் இல்லாத வியாபக நிலைக்கு போக முடியும்னு வரும். அதனால தெய்வங்கள் மனிதர்களோட மனிதனா வாழ்ந்தது. சரி, இந்த பஞ்சேந்திரியங்கள் ஒழுக்கம் தெரியல, கருணை வரல, தயை வரல, உள் உணர்வு வளரல, வெளி உணர்வு வரல, மனம் உருவத்தில் நிக்கிற, வியாபகத்தில் நிற்க, அருவம்னு பொருள். உருவம் இல்லாததுக்கு பேர் அருவம். அதுக்கு என்ன தாயா வழின்னா அடுத்ததுல சொல்றார். போகம், ரோகம், யோகம். போகத்தோட ஆன்மீகத்தை சேர்த்துக்கோ, ரோகம் வராது. உதாரணத்துக்கு முன்னமே சொல்லியிருக்கிறோம் சனி நீராடு. இந்த வாசகம் ஆன்மீகத்தை சேர்ந்தது.
ஆண் சனிக்கிழமை சனி நீர் ஆடி பெண் வெள்ளிக்கிழமை சனி நீர் ஆடிட்டோம்னா தாம்பத்தியத்தினால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிலே நீ குடும்பம் நடத்த வேணான்னு சொல்லல, உனக்கு குடும்பம் நடத்தினா ரோகம் எப்படி வராது இருக்குதுங்கிறதுக்கு சொல்றாரு. அப்ப போகத்தோட கலந்தது என்னவா இருக்கு? ஆன்மீகமா இருக்குது. இதை சுருக்கமா சொல்றோம். நம்ம ரோகம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஆன்மீகத்தோட கலந்தது. என்னங்க அப்படின்னு கேட்டா, இப்ப என்னமோ வியாதி வருதாமே, ஐடு ஐட்ஸா வருது. இல்லையா? ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒருவனுக்கு ஒருத்தி ரோகம் வராது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றீங்க, அடுத்தவனோட சம்சாரத்தை நினைக்கவே கூடாதுங்கிறது. அப்படி நினைச்சா மாண்டு போகும் ரோகம். எதுல போய் முடியும்? மரணத்துல போய் முடியும்னு ராவனோட கதை. போகம் ரோகம். சரி, இப்ப யோகம். யோகம்னா என்னங்க? தினம் உட்காந்து இறைவனை ஒரு மனதா தியானம் பண்றது இல்ல, அதெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. இப்போ ஒரு பொருளை சாப்பிட்டா அந்த பொருளுக்கு தழுவின மாதிரி மனம், குணம், நடை எல்லாம் ஆகிடும். கெட்டவனோட சேர்ந்தா கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும், நல்லவனோட சேர்ந்தா நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். இது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதான் உங்களுக்கு. அதே மாதிரி அவனோட தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி அவனோட குணங்கள் மாறும். இன்னைக்கு என்னங்க உங்க வீட்டுல விசேஷம்? ஒண்ணு இல்லைங்க, காட்டு ஏறி கும்பிட்டாங்க. என்னதுங்க? அப்படின்னா இன்னைக்கு உங்க வீட்டுல கோழி குருமா தான் சொல்லுவேன். ஆமாங்க, அதான் லேட் ஆபீஸ்க்கு. எந்த தெய்வம்? காட்டேரி. இவன் வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுல இருந்தாங்க, நம்ம வீட்டுல முனீஸ்வரன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கீழான தெய்வங்கள்னு பேரு. இதுக்கெல்லாம் பேரு ஆன்மீகத்தில் சிறு தெய்வம். என்ன தெய்வங்கள்? சிறு தெய்வம்னு பேரு. அதுக்கு மேலே என்னங்க, காது குத்துனாங்க சார், நேற்று லீவு. என்னங்க உங்க விசேஷம்? ஒண்ணும் இல்லைங்க, மொட்டை அடிச்சு காது குத்தி ஒரு கடை தாங்க வெட்டினாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி செயல், நம்ம சேர்ற இடத்தை பொறுத்து செயல். என்னங்க ஒண்ணுமே விளங்கல நீங்க சொல்றது. கிருஷ்ணனோட சேர்ந்தது குச்சேலன். சேர்ந்த இடம் எவ்வளவு பெரிய இடம்? கிருஷ்ணனோட சேர்ந்தார். இவனோட பேர் உலகம் இருக்கிற வரைக்கும் நீக்கணும்னு யோசனை பண்ணார். போகத்தை அவன் இடத்துல கொடுத்தாரு, ரோகத்தை அவன் இடத்துல கொடுத்தாரு, யோகத்தையும் அவன் இடத்துலயே கொடுத்தாரு. சேர்ந்தது யார் இடத்துல? கிருஷ்ணன் இடத்துல. 2 தராசு தட்டு, நடுவில் இருக்கிற அளவுகோல் யார வச்சுட்டாரு? குச்சேலன். குச்சேலனை தன் முதுகில் ஏற்றிண்டார். யார? அப்ப குச்சேலன் எவ்வளவு கொடுத்திருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். யார் முதுகில் ஏற்றின்றது? எந்த தோணி ஏத்திக்கலே. யாரை ஏத்தின்றது? பகவான் கிருஷ்ணன் குச்சேலனை தன்னோட தோல்ல சுமந்தார். அதனால என்ன பண்ணாருன்னு கேட்டா, 3 நிலை யோகங்கள் யார் இடத்துல வச்சுட்டாரு? குச்சேலன் இடத்துல வச்சுட்டாரு. அந்த மாதிரி, அதாவது சேர்ந்த இடம் அப்படிங்கிறது பொருள். என்ன பொருள்? சேரக்கூடிய இடத்தை தழுவிதான் வாழ்க்கை அமையும். இப்போ தகாத வஸ்துகள் சாப்பிடுறோம், தகாத நிலைக்கு மனம் போடுறது. நல்லவங்களோட பழகிறோம், நல்ல நிலைக்கு மனம் வருது. குச்சேலன் சேர்ந்தது யாரோட? கிருஷ்ணனோட. அதனால போகம், ரோகம், யோகம் 3 நிலையும் யார் இடத்துல வச்சுட்டாரு? குச்சேலன் இடத்துல வச்சுட்டாரு. இப்போ 3 நிலையிலே அவரோட பரிமாணம் ரொம்ப வெளிச்சத்துக்கு வந்தது எதுலன்னு கேட்டா, யோகத்துல தான். எதுல? யோகத்தில்.
அதனாலதான் அவனை விளையாட்டு பருவத்திலே முதுகுல சுமந்தார். ஒரு அணியிலே குச்சேலன், ஒரு அணியில கிருஷ்ணன். யாரு தோத்தாலும் தோத்து போனவங்க ஜெயிச்சவனை முதுகுல தூக்கணும். அப்படி ஒரு பந்தயம். கிருஷ்ணன் தோத்து போறார், வேணுமுன்னே தூக்குறார். பந்தயப்படி தன்னோட முதுகுல குச்சேலையும் ஏத்துக்கிறார். சிறு வயசுல சுதாமர்னு பேர். ரொம்ப கணக்குதேடா, ரொம்ப கணக்குதேடான்னு. யாரு? என்ன கிருஷ்ணா, உன்ன மாதிரி நான் வெண்ணையும் தயிருமா திருடி தோன்றேன். இல்லடா, ரொம்ப கனமா இருக்கிறீடா. இங்கிருந்து அவ்வளவு தொலைவு போகணும்னு ஒரு ஒப்பந்தம், அதுக்கு மேலேயும் தாண்டி போற. ஆஹா, இந்த மாதிரி ஒரு பிறவியை பார்க்க முடியாது. என்ன மாதிரி ஒரு பிறவிய? குச்சேலன மாதிரி ஒரு பிறவியை பார்க்கவே முடியாது. யார் தோல்ல சுமக்கிறது? கிருஷ்ணன். மூச்சு காத்து, நினைவு, விளையாட்டு, வெண்ணெய் திருடுறது, வெண்ணையை சாப்பிடுறது, உறக்கம், எந்த நிலையிலையும் யார் நினைவு? கிருஷ்ணரோட நினைவு. இந்த மாதிரி ஒரு ஆள் உலகத்துல கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சா அவனை முதுகுல தூக்குற மாதிரி அமைகிறது கஷ்டம். அதனால யோசனை பண்ணாராம், போகம், ரோகம், யோகம் மூணுத்தி இவன் தலையிலேயே கட்டு. கட்டிட்டார். உடனே முதுகில் இருந்த குச்சேலன் கேட்டானா, என்னமோ நீ விஷமத்தனத்தை பண்ற, நான் உன் முதுகுல இருந்த காலத்துல சிலது தெரிஞ்சுட்டேன், என்ன கஷ்டம்னாலும் கொடு. எங்கிருந்து கேட்கிறாரு? முதுகுல இருந்து கேட்கிறாரு. உன்னை நான் மறக்கிற மாதிரி ஒரு நிலையை கொடுத்துறாது. எந்த நேரத்துல? விளையாட்டு பருவத்தில். விளையாட்டு பருவத்தில் விளையாடக்கூடிய தோழனே தெய்வம்னு கண்டுபிடிச்சது யாரு? குச்சேலன் அப்படிங்கிற சுதாமர். எந்த காலகட்டத்திலையுமே நான் ஒன்ன மறக்க கூடாது. எங்க இருக்கிறாரு? ரெண்டு கைய பிடிச்சுட்டு கிருஷ்ணன் கேட்டாராம், வருமா வந்தா பரவாயில்லையே, வரட்டுமே அப்படின்னாராம். இன்னும் இதை விட கஷ்டமான சூழ்நிலை வந்தா பரவாயில்ல, வரட்டுமே அப்படின்னாராம். எந்த தைரியத்துல சொல்றே அப்படின்னாராம். எனக்கும் உன்னோட முதுவுக்கும் என்னோட மார்பகத்துக்கு நடுவுல தான் போகமும் ரோகமும் இருக்கு. அதுக்கு மேலதான் இருக்குது எது? யோகம். அதனால வரட்டமாடா அப்படின்னாராம். முதுகு விட்டு இடைக்கு விடுற மாதிரி இல்லையான்னு கேட்டாராம். இல்லடா, ரொம்ப கிணக்கரையினாராம். அப்ப அந்த நினைவாற்றல் எந்த வயசுல இருந்தது? யோகத்தோட நினைவாற்றல். ஆமா, நினைவாற்றல் பிற்காலத்துல உதவினது யாருக்கு? குச்சேலனுக்கு. இந்த போகம் ரோகம் வந்ததுக்கு என்ன காரணம்? பசி ஒண்ணு வந்தா ஒரு பெண் விலை மாதுவா கூட ஆயிடும். பசி ஒண்ணு வந்தா ஒரு ஆண் திருடனா கூட ஆயிடும். சுள்ளி கட்டைய பொறுக்க போறாங்க. குச்சேலனுக்கு ஒரு பங்காவல், கிருஷ்ணனுக்கு ஒரு பங்காவல்.
வறுமையா இருக்கிறவனுக்கு தான் ரொம்ப பசி வரும். பணம் இருக்கிற நேரத்தில் பசிக்கணும்னு தோணாது, வேல் இருக்கிற நேரத்தில் பசிக்கணும்னு தோணாது. இடி மின்னல் வந்தது, மழையில மரத்து கடையில உக்காந்தாங்க. நம்ம குச்சேலர் வறுமையான ஆளு, அவர் பங்கையும் நோச்சிட்டாரு, கிருஷ்ணனோட பங்கையும் நோச்சிட்டாரு. அது அந்த அம்மா நிவேதனத்துக்கு கொடுத்தது. யாருக்கு கொடுத்தது? பகவானுக்கு கொடுத்தது நிவேதன பொருள். அதை வாங்கணுமோ இல்லையோ? பேண்டேட் எப்ப போட்டுப்போம்? அடிப்பட்டா போட்டுப்போம். வறுமை வந்தா தான் இந்த பொருள் பட்சணம் பண்ணணும்னு சாமிக்கு தெரியும். அதனால அவனுக்கு வறுமை வந்தது. அதுக்கு அவள் இந்த அவலை வாங்கிறதுக்கு அவருக்கு போகத்தையும் கொடுக்கிறாரு, ரோகத்தையும் கொடுக்கிறார். போகம் எந்த ரூபத்துல கொடுக்கிறாருன்னு கேட்டா, மனையாளோட சேர்ந்து பிள்ளைகள் பெறா மாதிரி போகம். அந்த குழந்தைங்களே ஆன்மீகத்துக்கு தடையா இருக்கிறது ரோகம். இதுல அவரோட பாட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா யோகம் தான். யாரோட பாட்டு? குழந்தைங்க பிறந்துடுத்து போகத்தினால அது ரோகத்து வடிவில் வந்து சேர்ந்தது. நம்ம நினைக்கக்கூடிய நினைவு தான் பிள்ளைங்க, பொண்டாட்டி, ரோணானா பந்து, ரூபேனா பந்துக்கள் எல்லாம் யாரு? பந்துக்கள்லாம் யாரு? நம்ம பண்ண ரோகம், நம்ம பண்ண ரோணம். எங்க சம்சாரம் பாத்தியா? அது என்னது? என்ன ரூபத்துல வந்திருக்குது? ரோகரோண ரூபத்துல வந்திருக்குது. சம்சாரங்கிற பேரோட வந்திருக்குது. எங்க வீட்டுக்கார் என்னங்க மன்மதங்க, அது என்ன ரூபத்துல வந்திருக்குது? வீட்டுக்கார ரூபத்துல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தைங்க ரோகம் அப்படிங்கிற ரூபத்துல வந்து இப்ப நினைவு வரணுமோ இல்லையா யோகத்துக்கு? சதா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஒரு வழி பிறக்கல. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு குரு இருக்கணும். குரு இல்லாத நடக்காது. அம்மா டாடின்னு கற்றுக் கொடுப்பாங்க. யார் கற்றுக் கொடுக்குறதா? அந்த பையனுக்கு அப்பாங்கிறது மறந்து போகும். என்ன பிடிச்சிப்பான்? டாடி. உங்க மம்மியை கேளுன்னு அப்பா கற்றுக் கொடுப்பார். அம்மாங்கிறது மறந்து போகும். இப்படி ஒரு சின்ன வேலைக்கு குரு. பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பால் கொடுக்கணும்னு அந்த குழந்தைக்கு பாட்டி சொல்லி கொடுக்குறாங்களே, அது குரு. அதே மாதிரி குச்சேலனுக்கு மனைவி கத்து கொடுத்தாங்களாம். உன்னோட பால்ய சிநேகிதனா பாரு. சரி பார்க்கிறேன். அவருக்கு பிடிச்சது என்ன? அவள். அவள் அப்படின்னு உடனே முதுகு கவனம் வந்தது. என்னது? எந்த இடத்துல வாழ்ந்தோம், எப்படி ஓடினோம், எப்படி விளையாடினோன்றதெல்லாம் நினைச்சார். அப்ப இந்த நினைவுக்கு பேர் யோகம். இங்க துணி கிழிஞ்சிருந்தது, இங்க துணி கிழிஞ்சிருந்தது, முன் பக்கம் பின்பக்கம் ரவ்வ துணி கிடையாது, உடம்பு மொத்தம் தெரியாது. அங்கிருந்து புறப்பட்டார். வர்ற வழி மொத்த என்ன சொல்லிட்டே வந்தாரு? கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு வந்தார். வந்து எல்லை எப்பவுமே 10 காதம். காதம்னா தெரியாது, 10 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ஒரு தேசத்துக்கு எல்லையோட 10 கிலோமீட்டர். இன்னைக்கு அதுதான் 10 கிலோமீட்டர்ஸ் தான் பவுண்டரி. கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு 10 கிலோமீட்டர்ல வந்து நின்னார். இங்க என்னங்க திருவிழாவான்னு கேட்டார். மொத்த பேரும் இவரை பார்த்து சிரிச்சாங்க. தெரியாத அவனுக்கு திருவிழா இல்லையேன்னாரான். அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தார். இவ்வளோ பேரு நிக்கிறீங்களே கூடாரம் போட்டுக்கிட்டு, உங்களெல்லாம் பார்த்தா ராஜா மாதிரி இருக்குது. அடுத்தவங்களும் சிரிச்சாங்க. அடுத்தது ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தார். யாரை பார்த்தா நான் ராஜா மாதிரி இருக்குது, என்ன விசேஷம்? அவனும் சிரிச்சான். இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னாதான் கேட்டுள்ளான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பக்கிரி பையில கபோதி பரதேசி, நாங்க 58 தேச ராஜாக்கள் வந்திருக்கிறோம்.
55 தேச ராஜாக்கள் கிருஷ்ணனுக்கு கப்பம் கட்ட 6 மாசமா காத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. எத்தனை மாசமா? இவரு கப்பத்துக்கு என்ன எடுத்துன்னு வந்திருக்கிறாரு? இவர் யார் உள்ள சேர்ப்பாங்க? இவங்கள பார்க்க ஒருத்தர் சிரிக்க தலைவாசலுக்கு போய் நின்னுட்டார். இவ்வளவு தொலைவு அப்படி அவர் வந்தது எந்த பாவிச்சுக்கிட்டு வந்தார்? கிருஷ்ணனி நினைவு மொத்தம் எதில்? வீட்டுல இருந்த மனைவி போகத்தை கொடுத்தவள மறந்துட்டார். வீட்டுல இருந்த ரோகத்தை கொடுக்கக்கூடிய பசங்களை மறந்துட்டார். நினைவு வர்றதுக்கு கையில என்ன இருக்குது? அவள் எங்க போய் சேரணும்? இது அவளா? கிருஷ்ணா கிருஷ்ணா அவளா அப்படின்னு நேரா தலைவாசலுக்கு போய் நின்னுட்டார். எல்லாம் தங்கமயம். இத்தனை தொலைவும் யார நினைச்சு நடந்துட்டு வந்தார்? இந்த நினைவுக்கு பேரு யோகா. ஆனா யோகா சாஸ்திரத்தை சொல்லுது உட்காந்துதான் செய்யணும்னு சொல்றாங்க. உட்காந்து செய்யறது என்ன? சராசரி மனுஷனுக்கு, ஞானிக்கு, போகருக்கு, சித்தருக்கெல்லாம் உட்கார வேண்டியதில்லை. கால் நீட்டி கண் திறந்து யோகம் செய்யலாம். புரியலேன்னு கேட்டீங்க. உதாரணத்துக்கு அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன் எப்படி சொன்னார்? அவர் பார்த்துட்டு இருந்தார் அந்த அம்மா மூஞ்ச அந்த மாதிரி. ராஜா வந்ததை பார்க்கல. அப்புறம் அது அமாவாசை என்னவா மாறினது? பௌர்ணமியா மாறிடுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யோகம் எந்த நிலையிலையும் செய்யலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி இப்போ கால நீட்டு தான் உட்காந்துருப்பார் கோமணத்தோட. பெரியவாளை பார்த்தீங்கன்னா ஐயப்ப உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு விசிறி வச்சுன்னு உட்காந்துருப்பார். இதெல்லாம் ஒரு நிலை கடந்ததுக்கு அப்புறம் யோகங்கள் எப்படி ஒன்னாலும் பண்ணலாம். அந்த பாவனையிலே குச்சையிலன்னு நடந்து வந்துட்டார். நிலை எப்போ? எந்த நிலை? கிருஷ்ணன். அது போறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த நிவேதித்துக்கு உண்டான பொருள் எது? அதனால்தான் தெய்வத்தை தொல்ற போது எதையாவது ஒரு பழமோ வெத்தலையோ பாக்கோ இல்ல ஒரு கல்கண்டோ இல்ல ஒரே ஒரு அவ்வளவு ஒரு 1/4 டீஸ்பூன் சக்கரை வச்சுட்டா இந்த ஊசி பிரீத்திப்பட்டுப்பா. அதாவது சந்தோஷப்பட்டுக்கிறது. நடந்து வந்துட்டாரு. மூச்சு வாங்க, மயக்கம், பசி, கவனம் எது மேல போச்சு? அவள் துண்ணலாமா? துருட்டு சத்த சன்னி சாப்பிட்டோம்னாக்கா பசி அடங்க. ஏன்பா நீங்க யாரு? பார்த்தா தெரியல. நாங்க தான் காவலாளிங்க. தலை வாசல்ல நிக்கிறார். என்ன ஆகணும்? என்னது என்ன கேக்குறீங்க நீங்கன்னு கேட்டாராம் குச்சேலர். ஏன்? பசி, காதெடுப்பு. என்ன கேட்டீங்க? அதுவா, என் பேரு குச்சேலன். அது யாரு கேட்டாங்க? அப்படி சொல்லிட்டு ஒரு வெகுளியான சிரிப்புல இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டார். அவங்கெல்லாம் கப்பங்கட்ட வந்திருக்கிறாங்க ராஜாக்கள் அப்படின்னா. அப்ப கூட கிருஷ்ணன் மேல சந்தேகம். அங்கதான் கப்பங்கட்ட வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களே, அதோட சும்மா இருக்க வேண்டித்தானே. மறுபடியும் என்கொயரி ஒரு அபிடேவிட் போட்டார். ரிப்ளை வந்துருத்து. என்னன்னுட்டு பயா இத்தனை ராஜாக்கள் 55 தேச ராஜாக்கள் ஒரு முத்தமா உட்கார்ந்து இருக்கிறாங்க 6 மாசமா. நீ போய் கிருஷ்ணனை பார்க்க வர்றியா? எப்படி இருக்கு மனசு? உள்ள நுழைஞ்சு போய் கிருஷ்ணா உன்னோட படிச்சனேடா. அந்த நேரத்துல கிருஷ்ணன் தரையில இடது காலை உதைச்சு ஊஞ்சல்ல விளையாடுறார். யாரு வருவாங்கன்னுட்டு?
குச்சேலன் வந்துட்டான்னு எங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு? இதுல உட்காந்து ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. யாரோட நினைவா? குச்சேலனோட நினைவா. குச்சேலனுக்கு யார் நினைவு? நினைவு ரெண்டும் ஒன்னா சேர்ந்தது. நடுவில் இருந்தது என்ன? ஊஞ்சல் தான் மனம். எங்க போராடுறாரு? தலை வாசல்ல. எந்த வாசல்ல கிருஷ்ணன் இருக்கிறாரு? 9வது வாசல். வரட்டம் பார்க்கலாம். உடனே ருக்மிணி கேட்டாலாம், இன்னைக்கு யாரோ விருந்தாளி வர போறாங்க போல் இருக்குது. அதுக்கு மத்தவ பதில் சொன்னாலாம், இந்த ஊஞ்சல்ல உக்காரணும்னா அவருக்கு பிடித்தமான பக்தன் வந்தா தான் உட்காருவார். உட்கார்ந்தா கூட உண்மை கிடையாது. ஊஞ்சல் ஆடினா எது ஆடினா வந்துட்டாங்கன்னு பொருள். அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சமையல் பண்ணி வைக்கணும்னு பொருள். இந்த காலத்து மனைவியை சொல்ல முடியுமா? தவ்வாயிலிருந்து தலைமையில வந்து இவன் தலையில விழும், ஓடியே போடுவான். அப்படி அறக்க பறக்க சமையல் நடக்கிறது. போய் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இங்கெல்லாம் பார்க்க முடியாது. உள்ள என்ன நடந்துட்டு இருக்குது? வராத ஆளுக்கு சமையல் நடந்துன்னு. எங்க இருக்கிறாரு? தலை வாசல்ல இருக்கிறாரு, அவருக்கு சமையல். அப்படி நெக்கின்னு உள்ள போனார். உடம்புல என்ன இருக்குது? எலும்பு தான் இருக்குது. அந்த 2 சூலமும் மார்ல பட்டவனே கீழே வந்து விழுந்துட்டார். விழுந்து 2 காவலாலையும் பேந்த மொழி முழிச்சு பார்த்தார். இப்ப இவ வீட்டுக்கு போகணும்னு பார்த்தாட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த மாதிரி. அப்புறம் அவரால் எழுந்துக்கவே முடியல. அந்த காவலாளியை ஒரு காவலாளி வந்து எழுப்பிட்டு, என்ன அவனுக்கு கோரிக்கை சொல்லு, நீ வந்து சாதாரணமா கிருஷ்ணனை பார்க்க முடியாது. முதல் மனம் விழிப்புணர்வுங்கிற முதல் சிவரு. 2வது மனம் கருணை, காமம் விலகி தயை, அன்பு வந்த உடனே ஆணவம் வரும்னு சொன்னோம்ல. அந்த ஆணவத்துல சொன்னானா என்னோட படிச்சது கிருஷ்ணன். பண்புல என்ன வந்தது? ஆணவம் வந்தது. அன்புக்குள்ள ஆணவம் வந்தது. அன்புக்குள்ள என்ன வந்தது? ஆணவம். யார பார்க்கணும்னு வந்தது? கிருஷ்ணனை பார்க்கணும்னு நினைச்சு. யாரப்பா நீ? நான் கிருஷ்ணனோட படித்தவனையா, என் பேர் குச்சேலன்னு சொல்லு. ஆணை பிறந்தது. அன்பு ஆணவமாய் ஆணை பிறந்தது. அப்படிங்களா? இன்னொருத்தன் சொன்னானா, இந்த ஆளை போய் பார்த்து சொல்லாத, நம்ம வேலை போயிடும். இவன் சொன்னா, ஒரு கால் சொல்லாத போய் இந்த ஆடு முக்கியமான ஆளா இருந்தா வேலை போட்டா என்ன பண்றது? சொன்னாலும் வேலை போகுது, சொல்ல போனாலும் வேலை போகுது. எப்படி நம்ம போய் சொல்லி இல்லாமே? இந்த முதல் நிலையில் இருக்கிற காவலாளி பரிதாபப்பட்டவர். எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மேலே எந்த வீட்டுல போனாலும் போகக்கூடாது. பணக்காரனா இருந்தா கோவிச்சுப்பான். நம்மள மாதிரி சாதாரணம். இப்ப நான் இவங்க வீட்டுக்கு போறேன், நேரம் எங்க இந்த வெங்குட்டு வீட்டுக்கு சமையல் ரூமுக்கு போறேன், பாத்ரூமுக்கு போறேன், குளிச்சுக்கிறேன், படுத்துக்கிறேன், பூஜை பண்ணிக்கிறேன், எங்க போனாலும் போறலாம். இவர் ஒரு பெரிய அரண்மனை கட்டிட்டா என்ன பண்ணுவாரு? அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆள் போகணும். இந்த காவலாளி நேரா போய் ஊஞ்சல் ஆடுறாரு. ஏன்னா என்னைக்கு நம்மளும் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து இந்த ஆள் இந்த ஊஞ்சல் ஆனதே இல்லை. இப்ப சொல்றதா வானாமான்னு ஒரு குழப்பம். முதல் மனம் விழிக்கல்லை. தெய்வ சன்னிதானத்திலிருந்து கூட சொல்றதா வானாமா. 2வது மனம் உணர்வு வந்து அன்புக்கு வந்து சேர்ந்த உடனே தகவல் இங்க வந்தது.
அதே மனைவிங்க அன்புங்கிற உணர்வுல என்ன பண்ணிட்டாங்க, ஆணவத்துல சமையல் பண்றாங்க. யாருக்கோசரம்? யாரோ ஒரு பக்தன் வரப்பாரான், அவங்களுக்கு ஒரு குஷி, அந்த குஷியே ஆணவமா மாதிரி சமையல் பண்ணாங்க. தெய்வீக நிலைக்கு ரெண்டு உணர்வு. ஒரு உணர்வு ஆணவமா மாறுற போது அன்பு உலக மக்களுக்கு உபயோகமாகும். இன்னொரு நிலையில அதே ஆணவம் சமாதிக்குள்ள போய் அப்படியும் உணர்வு ஆகும். ஆனா தெய்வங்கள் சமாதிக்குள்ள போயிட்டு மனிதர்களுக்கு உதவுவாங்க. ஆனா தெய்வம் என்ன நினைக்கிறது, நேரா மனிதனோடையே இருந்து உதவணும்னு நினைக்கணும். இந்த காவலாளி போனானாக்கும் இப்ப எந்த மாதிரி மூட்ல இருக்கிறாருங்கிறது தெரியல, நம்ம சொல்லாமையே போயிடலாம். என்னதுங்க, ஏன் வந்தேன்னு கேட்டாராம். அது எது? அதாங்க எதாங்க, ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைன்னா போய்யா. அதாங்க என்னையா, உங்களோட வந்ததை மொத்தமா சொல். என்ன சொன்னாரு? குச்சேலன்னு சொல்லி முடிக்கல, குச்சே அப்படின்னாராம். ஊஞ்சல் பின்னுக்கு போயிருக்குது, முன்னுக்கு வரணும். பின்னுக்கு போன ஊஞ்சல் இருந்து குதிச்சாராம். வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கான், என்னடா இந்த மனுஷங்கிட்ட என்னதுன்னே சொல்லல, நம்மளை சாத்த வர்றான் போல இருக்குது. ஒரே ஓட்டமா ஓடினார். என்னன்னு சொன்ன உடனே என்னடா இந்த ஆள் தர தெரிக்க ஓடுறாரு. அவரை மூச்சு பிடிக்க முன்னால ஓடி வந்தார். இவர் ஓட அவரோட 9வது வாசலுக்கு சேர்ந்துட்டாங்க. என்ன குச்சேலான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். யார பார்த்து? இந்த ஆள் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தான். நம்ம குச்சேலருன்னே சொல்லல, குச்சேன்னு சொன்னான். இந்த ஆள் இந்த ஓட்டமா ஓடியாந்து இந்த ஆளை பிடிச்சுக்கிட்டான். அப்படின்னா இவங்க 2 பேரும் பால்யத்துல ஒன்னா படிச்சவங்க தான். இந்த காவலாளி அந்த காவலாளியை பார்த்தான், என் வேலை போவாது, உன் வேலை தான் போகணும். அந்த ஏழுமை வறுமை காதடப்பு உயிர் ஒண்ணுதான் இருக்குது. அந்த உயிரும் மனமும் யாரா நினைக்குது. எங்கிருந்த கிருஷ்ணன் ஓடி அந்த பிடிச்சுட்டான். ஊஞ்சல்ல இருந்த கிருஷ்ணன் எத்தனாவது நிலையில, அங்கிருந்து இங்க பார்த்தா கிருஷ்ணன் இருக்கிற இடம் 9. தலைவாசல்ல இருந்து ஊஞ்சல் இருக்கிற இடத்த பார்த்தா 9. ஊஞ்சல் இருக்கிற இடத்துல இருந்து தலைவாசலை பார்த்தா தலைவாசல 9. ஆக 2 9. நீ 9, நானும் 9. 8க்கு அடுத்து சொன்னேன். கட்டி தழுவிண்டு கையோட கை பிடிச்சுண்டு நடந்து போறார். யாரோட? என்னடா இவ்வளவு நாளா காணுமே. அவர் நினைச்சா நான் நடந்து போக சொல்ல, நம்ம இந்த ஆளை நினைச்சது வீண் போகல. அப்படியே ஒரு திரும்பி பார்த்தா 55 தேச ராஜா ஆன்னு விரல மூக்குல வச்சுட்டான். தலைவாசல்ல இருந்து 10வது கிலோமீட்டர் வரைக்கும் நியூஸ் போயிடுத்து. யாரோ குச்சேல நாம் கிருஷ்ணனோட படிச்ச பால்ய நாம் ஒரு கந்தல் துணியோட வந்தானாம். தலைவாசல் இருக்கிற சேவகன் போய் சொன்னானாம் தகவல். ஓடியாந்து கைய பிடிச்சுட்டு உள்ள அழிச்சுட்டு போறான். சலசலப்பு சலனம் எங்க? அந்த ராஜாக்கள் இடையில. நம்ம இத்தனை வருஷமா இவ்வளோ கப்பங்கட்டி இப்ப 6 மாசமா காத்துட்டு இருக்கணும், நம்மள ஷட்டியே பண்ணல. இவங்களெல்லாம் திருப்பி பார்த்தார். அந்த அன்புங்கிற ஆணவம் யார திருப்பி பாக்குற மாதிரி ஆயிடுத்து. ராஜாக்கள்லாம் அந்த அன்புங்கிற ஆணவம் யார கொண்டு போய் சேர்த்தது? கிருஷ்ணன் இடத்துல போய் சேர்த்தது.
அடுத்த நிலை 8வது நிலைக்கு போகும்போது 9வது நிலையிலிருந்து காவலாளியை திரும்பி பார்த்தாராம். பாத்தியா என் நிலைமை, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னேன், இப்ப என்ன உள்ள உடலேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் வேலை போயிடும்னு அர்த்தம். அந்த பார்வைக்கு அவங்க உடனே பார்வையில சொன்னாங்களாம் பதில், நாங்க உள்ள உடலேன்னு நீ கிருஷ்ண இடத்துல சொல்லிடாதே, அப்படி சொன்னா எங்க வேலை போயிடும்னு சொன்னாலும். எதுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லி வைக்கிறேன்ற மாதிரி போனாரா அவர். 2 பேருக்கு என்ன பயம், கிருஷ்ண இடத்துல சொல்லிடுவானு. இப்படி ஒவ்வொரு நிலையா போயிட்டு மூஞ்சல் கர் கர் கிச் கிச் கர் கீச்ச நாடுது. மனம் இல்லவன் அந்த மூஞ்சல நிப்பாட்டினார். கொச்சேலா உக்கார், உள்ள சமையல் அற்புதமா நடக்கிறது. வந்துட்டான் யாரு, ஒரு உண்மையான பக்தன் வந்துட்டான். யார் நினைக்கிறது, ஆமா கிருஷ்ணனோட சம்சாரங்கள்லாம் 8 பேரும் ஏகமனதா ஒரு பக்தனை பார்த்த நாள் அதுதான். எத்தனை பேரு, 8 மனைவி கிருஷ்ணனுக்கு. 8 பேரும் ஏக நேரத்துல ஒரு உண்மையான பக்தனை பார்த்தது அந்த திருநாள். அப்ப யோகத்தோட நினைவு எப்படி இருந்தா 8 லட்சுமியும் மூழ்கிட்டு இருக்கோம். என்ன குச்சேலா சௌக்கியமா, குச்சேலா சௌக்கியமாப்பா, அப்படி உழ போனாராம். உழுந்துடாதே, சௌக்கியம் சொல்ற மாதிரியா இருக்கிறார். காது அடைக்குது, சௌக்கியமான்னு கேட்கிறாரு, அது கூட காதுல விழல, என்னமோ கேட்கிறாருன்ட்டு இந்த சம்சாரத்துக்கு பிடிக்காத நேரத்துல வீட்டுக்காரன் போய் பேசினான் அப்படின்னா நெட்டா. இவருக்கு பசி அப்படின்னாரு. குசேலா என்ன ஆச்சு உனக்கு, ஒன்னும் ஆகலப்பா, வீட்டுல எல்லாம் சௌக்கியமா. அந்த மூன்றது கூட முணுகல் மூலியமா வந்தது. இந்த சௌக்கியமாங்கிற வார்த்தை நமக்கே தெரியாத நல்லவனை பார்த்தா வாயில வந்துடும். நமக்கே தெரியாதே விசாரணையில என்ன வரும், சௌக்கியமானா வரும். நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இங்க சௌக்கியமானு கேட்ட உடனே அங்க சௌக்கியம் ஆயிடுத்து. இப்போ புள்ள சௌக்கியமா என்ன சொல்ற மாதிரியா இருக்கிறாரு இவரு. தலைக்குள்ள கைய விட்டு பேராள்றாரு. இந்த ஆள் இப்ப போய் சௌக்கியமானு கேட்கறானே, சோத்த கூட போடல. உங்க சம்சாரம் சௌக்கியமா, அடப்பாவி உன்னாலதானே இந்த சம்சாரமும் குழந்தை குட்டி எல்லாம் வந்தது, சௌக்கியமான்னு கேட்கறியா? சரி, வர்ற போது எப்படி வந்த, எப்படி வந்தாரு, பல்லக்கல்லையா வந்தார், நடந்து வந்தார், காலெல்லாம் ரத்தம். உடனே தன்னோட மஞ்சா துணி அதுல தொடச்சாராம். என்னத்துக்கு மஞ்சா துணியில தொடச்சாரு, அப்படி தொடச்சா கேட்க வந்தவன் பொருள் உதவி கேட்காம போயிடுவான். ஒரு பெரிய பணக்காரனோட நம்ம போய் போஸ்ட் கொடுத்து படம் எடுத்துக்கிட்டா இந்த உதவின்னு கேட்க முடியுமா, கேட்க முடியுமாங்க? வாய் அடைஞ்சு நின்று போகுது இல்ல. மஞ்சா சொல்லு, இப்படி யாரா உன்னை வர சொன்னது, நீ சொல்லி இருந்தா நான் வந்து இருக்க மாட்டேனே அப்படின்னாராம். குருன்னு மயக்கம் போட்டே வந்துட்டார். அவர் கொஞ்சம் கொஞ்சம் பசியா வந்தார். நீ சொல்லி இருந்தால், கொச்சையிலன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் வந்திருப்பனே. இந்த ஒப்புன்னு ஊஞ்சல் விட்டே வந்துட்டார். 8 லட்சுமியும் ஒன்னா ஓடி வந்து தண்ணி தெளிச்சாங்க. பார்த்தா ஒரே பொம்பளை. எங்க இருக்கிற நாம,
குச்சாலா எழுந்து உக்காரு, உங்க சம்சாரம்னா அவரே முன்னிட்டு சௌக்கியம்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் ஊந்துட்டா என்ன பண்றது? இவன் ரொம்ப தொலைவா நடந்து வந்திருக்கிறான். ஆக்கும் இவன் ஜலத்தை கொண்டு வந்து தட்டு வச்சு முதல்ல பாத பூஜை பண்ணுங்க. யாருக்கு? குச்சேலன். பாத பூஜை இல்லைன்னா அழுதாரு. பசி எடுக்கிறது. பாத பூஜை பண்ணாங்க. பசியா இருக்கிற நேரத்துல காலில் வெந்நீர் விட்டாதான், வெந்நீர் அல்லாத நீர் விட்டா கூட இன்னும் பசிக்கும். கவனம் எதில் இருக்குது? வவுத்துக்குள்ள இருக்குது. பாத பூஜை எல்லாம் நடந்தது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எங்க டைனிங் டேபிள் இருக்குது, எப்ப கொண்டு போய் உட்கார வைப்பாங்க? நீ ரொம்ப தொலைவா களப்பாரி வந்திருக்கிற, தூங்கிட்டு சாப்பிடுறியா? சாப்பாடு போடு நான் சொல்ல முடியும், இல்ல சாப்பிட்டு தூங்குறியா? கிருஷ்ணா உன் சித்தம். தூங்குறது இந்த இடத்துல மறதி. மறந்துடுறானா? இவ்வளவு காலம் வந்த அந்த அன்புங்கிற ஆணவமான உணர்வு கிருஷ்ணனை விட்டு வெளுக்குதான். இல்லை, சத்த நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பேசுற மாதிரியா இருக்குது. நாக்கு காஞ்சி போய், அடிநாக்கு காஞ்சி, மேல் நாக்கு காஞ்சி, பல்லெல்லாம் காஞ்சி, வாயில வார்த்தையே வராத நேரத்துல கேட்கிறார். இல்லை, என்ன கேட்கிறேன்? நம்ம சிறுவனா படிச்சமே கவனம் இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட அவளை நீ துண்ணுட்டேன்னு அர்த்தம். அவருக்கு புண்ணு அவள் முடியத்துக்கு அவளை பிடிச்சிட்டாரு. எத்தையோ கேட்கறான் பாத்தியாயுமே. இந்த சின்ன பசங்க கமர கட்டு வாங்கி கொடுத்துட்டா ஒரு துணியை போட்டு அது மேல மூடி கடிச்சு கொடுத்துக்குங்க. சண்டை வந்தா என்ன கேட்க? அப்ப கொடுத்தனே அந்த கமர கட்டு இப்ப எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி கேட்டாராம் இவர். உனக்கு கவனம் இருக்கா? பயம் என்ன கேட்டு போறாருன்ட்டு அவளை கேட்டு போறாரு. ஏன்னா அவள் அவ்வளவு பிஞ்ச துணியில அக்கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறார். வேர்வை நாட்டம் அதிகமா இருக்கிற இடம் அதுதான், அதுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறார். கவனம் இருக்கா? இங்க எதுல கவனம் இருக்குது? பசி காது அடைக்கிறது. இந்த பாவி இப்ப போய் அவள் கவனம் இருக்குதான்னு கேட்கிறானி. அங்க கொடுத்தது யாரு? ஒரு பெண்மணி. அந்த பொம்பளை தான்